ஹலோ எவ்ரிவன். இது வந்து அக்டோபர் மந்த்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அக்டோபர் 1 அஃபேர்ஸ் க்ளவுட் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் லாஸ்ட்டு என்னோடய செல்ஃப் அனாலிசிஸ் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம எந்த சைட்டில் படிக்கிறோமோ அதை மட்டும் ஒழுங்காக கரெக்டாக நம்ம எதில் படிக்கிறோமோ அதை ரிவிஷன் பண்ணாலே நம்மளால் கரண்ட் அஃபேர்ஸ் ஞாபகம் வச்சுக்க முடியும். நான் வந்து வேறு வீடியோஸ் அந்த மாதிரி பார்த்து ரிவிஷன் பண்ணி ரொம்ப கொலாப்ஸ் பண்ணிக்கிட்டேன். பட் அந்த மாதிரி வந்து இப்போ நெக்ஸ்ட்டு 2 எக்ஸாம் மெயின்ஸ்க்கு வந்து நம்ம பண்ணக்கூடாது. ஸோ இப்போ ப்ராப்பராக அக்டோபர், செப்டம்பர், ஆகஸ்ட், ஜூலை, ஜூன் இது எல்லாமே வந்து அஃபேர்ஸ் க்ளவுட்லேயே படிச்சிருக்குமா. ஸோ அஃபேர்ஸ் க்ளவுட்லேயே கரெக்டாக ப்ராப்பர் ரிவிஷன் பண்ணாலே நம்மளால் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ப்ளஸ் ஒரு கொஷின்ஸ் படிக்கும்போது க்ளூ மாதிரி எதனா வச்சுக்கோங்க. ஸோ ஒரு சில கொஷின்ஸ் வந்து மறந்து போயிடுதுல, அப்போ வந்து அந்த க்ளூ கொடுத்தோன்னா நம்மளுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். க்ளூ மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். ப்ளஸ் வந்து அந்த கதையை படிக்கும்போது ஒரு ஃப்ளோவாக வந்து அந்த கதை இப்படி தான் அப்படின்ற மாதிரி கதையாக நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ ஒன்றுமே பிரச்சனை இல்லை. யாருமே வந்து டவுன் ஆகி மட்டும் எப்போவுமே உட்காந்துடாதீங்க. நம்ம பண்ண மிஸ்டேக்ஸை திருத்திக்கிட்டு நெக்ஸ்ட் மூவ் ஆகிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட் நியூஸ் பார்ப்போம். ஆக்சுவலி இது அஃபேர்ஸ் க்ளவுட், இந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸும் வந்து நான் எடுத்தது தான் அஃபேர்ஸ் க்ளவுட்லேருந்து. ஸோ உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் நீங்கள் இதில் இருக்க எந்த பாயிண்ட்டுமே வந்து இந்த நோட்ஸில் மிஸ் ஆகிருக்காது. ஸோ அதனால சரி, அதுக்காக தான் இது ரெண்டுமே வந்து இந்த மோடில் இப்படி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கும் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக. இப்போ ஒன்றுமே இல்லை, ஃபஸ்ட்டு நியூஸு. இப்போ இது வந்து எப்போவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நேஷ்னல் அஃபேர்ஸ், இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ், பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸு, ஸோ அதுக்கப்புறமா வந்து இந்த எக்கனாமி, தென் வந்து இந்த பார்ட் வரைக்கும் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் த கொஷின்ஸ் வந்து இந்த பார்ட் வரைக்கும் தான் கவர் ஆகும் எப்போவுமே. அதுக்கு கீழே இருக்க பார்ட்ஸ்லாம் வந்து படிச்சுக்கோங்க. பட் ஆனால் அதுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை விட இந்த மேலே இருக்க இந்த பார்ட்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுங்க. ஓகே? ஸோ ஃபஸ்ட்டு நியூஸ், நேஷ்னல் அஃபேர்ஸ் அக்டோபர் 1. ஸோ இதில் வந்து என்னென்னா, பிரைம் மினிஸ்டர் வந்து வேர்ல்டு ஃபுட் இந்தியா அப்படின்றது வந்து இனாக்ரேட் பண்ணியிருப்பார். ஓகேங்களா? ஸோ வேர்ல்டு ஃபுட் இந்தியா. ஸோ இந்த வேர்ல்டு ஃபுட் இந்தியா கீழேயே வந்து ஒரு சம்மிட்டுமே நடந்திருக்கு. அந்த சம்மிட்டோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா குளோபல் ஃபுட் ரெகுலேட்டர் சம்மிட். ஓகே? ஸோ இப்போது இந்த நியூஸில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 2 ஈவெண்ட் பற்றி ஞாபகம் வச்சுக்க போகிறோம். ஒன்று வந்து வேர்ல்டு ஃபுட் இந்தியா, இது வந்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தான் வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஈவெண்ட் அப்போவே ஒரு சம்மிட்டும் நடந்திருக்கு. அது என்னென்னா குளோபல் ஃபுட் ரெகுலேட்டர் சம்மிட். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அந்த ஈவெண்ட்டு, அந்த வேர்ல்டு ஃபுட் இந்தியாவை பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த சம்மிட்டுக்கு வரலாம். ஸோ வேர்ல்டு ஃபுட் இந்தியா பார்த்திங்கன்னா அந்த ஈவெண்ட் இது வந்து எத்தனாவது எடிஷன் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. 4வது எடிஷன். கரெக்டாக? ஸோ ஃபுட்டு வந்து எத்தனை வார்த்தை? 4 வார்த்தை. ஸோ 4 லெட்டர். ஸோ 4 லெட்டருன்றப்போ இது வந்து 4வது எடிஷன் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வேர்ல்டு ஃபுட்டு இந்தியா எத்தனாவது ஃபுட்டு? ஸோ ஃபுட்டுன்றது 4 எழுத்து. ஸோ 4th எடிஷன். கிளியர்? அதே மாதிரி இது எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்துக்கோங்க. பாரத் மண்டபம், நியூ டெல்லியில் நடந்துச்சு. இதை இனாக்ரேட் பண்ணது பிரைம் மினிஸ்டர். ஆர்கனைஸ் பண்ணது யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ ஃபுட் ரிலேட்டடில், ஸோ ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி மினிஸ்ட்ரி அவங்களும் ப்ளஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இவங்க 2 பேர் சேர்ந்து தான் இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நம்ம 2 பேர் சேர்ந்து தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஸோ நம்ம வந்து 4வது எடிஷன். ஸோ 4ல் பாதி 2. ஸோ 2 மெம்பர்ஸ் சேர்ந்து தான் இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு தீமும் இருக்குது, ப்ராசஸிங் ஃபார் ப்ராஸ்பெரிட்டி. ஸோ இதோட எய்ம் என்னென்னா, இந்தியா வந்து ஃபுட் ஹப் ஆஃப் த வேர்ல்டு, இந்தியாவை வந்து ஃபுட் ஹப் ஆஃப் த வேர்ல்டாக வந்து பொசிஷன் கொண்டு வரணும். எதெல்லாம் பூஸ்ட் பண்ணின்னு பார்த்தீங்கன்னா இனோவேஷன், இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் கொலாபரேஷன். எதுலனா இந்த ஃபுட் ப்ராசஸிங் வேல்யூ செயினில். இதிலெல்லாம் வந்து பூஸ்டப் பண்ணி இந்தியாவை ஒரு ஃபுட் ஹப் ஆஃப் த வேர்ல்டை வந்து கொண்டு வரணும் அப்படின்றது தான் எய்மு. அதுக்காக தான் இந்த ஈவெண்ட் வந்து இவங்க இது பண்ணுறாங்க, இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. கிளியர்? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் பார்ட்டிசிபேஷன்ஸு. ஸோ கண்ட்ரிஸ் மொத்தம் எத்தனை கண்ட்ரிஸ் கிட்ட பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்கன்னா 21+ கிட்ட, ஸ்டேட்ஸும் வந்து 21 கிட்ட, சென்ட்ரல் மினிஸ்ட்ரிஸ் ஒரு 10 மெம்பர்ஸ் கிட்ட, அலைடு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் அவங்க வந்து ஒரு 5 பேர் கிட்ட,
தென் எக்ஸிபிட்டர்ஸ் இவங்க வந்து ஒரு மோர் தென் 1700 வந்து இது பண்ணியிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் பையர்ஸ் 500 ப்ளஸ், ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ரம் 100+ கண்ட்ரிஸ். லைக் இது வந்து இந்த பார்ட்டிசிபேஷன் அண்ட் ரெப்ரசன்டேஷன் அப்படின்றது ஜஸ்ட் எவ்வளோ பேர் அந்த ஈவெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்றது இருக்குல்ல, அது ஜஸ்ட்டு வந்து பார்த்துக்கோங்க. ஓகே ஓகே, இது இம்பார்ட்டண்ட். இதில் பார்ட்னர் கண்ட்ரிஸ் யார், ஃபோக்கஸ் கண்ட்ரிஸ் யார், ஃபோக்கஸ் ஸ்டேட்ஸ் யார், கோல்டு ஸ்பான்சர் யார் அப்படின்னு கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. கரெக்டாக? ஸோ இப்போ பார்ட்னர் கண்ட்ரிஸ் மொத்தம் 2. ஒன்று வந்து நியூசிலாந்து, இன்னொன்று வந்து சவுதி அரேபியா. கிளியர்? ஸோ பார்ட்னர் கண்ட்ரிஸ் யார் யார்? நியூசிலாண்டு, சவுதி அரேபியா. நியூசிலாந்து, சவுதி அரேபியா. ஃபோக்கஸ் கண்ட்ரிஸ் ஜப்பான், யுஏஇ, வியட்நாம், ரஷ்யா. ஃபோக்கஸ் ஸ்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, ஒடிஷா. கோல்டு ஸ்பான்சர் இதில் யாருன்னு பார்த்தீங்கன்னா அலானா குரூப்பு. ஓகே, இந்த அலானா குரூப் அப்படின்றவங்க லீடிங் ஃபுட் அண்ட் அக்ரி பிஸ்னஸ் காங்க்ளோமெரேட் எங்கன்னா இந்தியாவில். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இதுக்கு நம்ம எப்படி க்ளூ வச்சுக்கலாம்? பார்ட்னர் கண்ட்ரியில் மொத்தம் 2 கண்ட்ரி தான். ஒன்று வந்து நியூசிலாந்து, இன்னொன்று சவுதி அரேபியா. தென் ஃபோக்கஸ் கண்ட்ரி ஜப்பான் பார்த்துக்கோங்க, வியட்நாம், ரஷ்யா, அதுக்கப்புறமா வந்து யுஏஇ. ஓகே, ஸோ யூவிஆர்ஜே அங்கே வந்து என்எஸ் இல்லைனா எஸ்என் ஏதோ ஒன்று சம்திங். ஓகே, ஃபோக்கஸ் ஸ்டேட்ஸு நம்ம தமிழ்நாடும் இருக்காங்க, பக்கத்தில் இருக்க ஸ்டேட் ஆந்திர பிரதேஷும் இருக்காங்க, அதுக்கப்புறமா நம்ம இந்தியாவில் டாப்பாக எல்லாமே பண்ணுற ஸ்டேட் மகாராஷ்டிராவும் இருக்காங்க. ஸோ ஒடிஷா அது கூட. ஸோ இது வந்து MOTA, மோட்டா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, மோட்டா. ஸோ மோட்டானா எம் வந்து மகாராஷ்டிரா, ஓ வந்து ஒடிஷா, டி வந்து தமிழ்நாடு, ஏ வந்து ஆந்திர பிரதேஷ். ஓகே, ஸோ மோட்டா ஃபோக்கஸ் ஸ்டேட்ஸை. ஃபோக்கஸ் கண்ட்ரி வந்து RUVJ, விஜே சொல்லுவோமா, விஜே. ஸோ RUVJ இல்லைனா URVJ. ஸோ யூனா யுஏஇ, ஆர்னா ரஷ்யா, வீனா வியட்நாம், ஜேனா ஜப்பான். URVJ அப்படின்னு நம்ம கேட்போம்ல, நீங்கள் விஜேவா, URVJ. ஸோ அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபோக்கஸ் கண்ட்ரிஸ்க்கு. பார்ட்னர் கண்ட்ரி மட்டும் நியூசிலாந்து, சவுதி அரேபியா. ஓகே, ஸோ அவ்வளோதான், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாமா? ஸோ லைக் இந்த மாதிரி உள்ளே இருக்க இதெல்லாம் கேட்குறாங்களே, ஸோ அதனால் நம்ம இந்த க்ளூ வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக மறக்கவே மறக்காது. ஸோ இனிமேல் நான் ஒரு நியூஸ்க்குமே நான் க்ளூவோடு எடுத்துகிட்டு வரேன். ஓகே, ஓகே, ஸோ இது வரைக்கும் பேசிக்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் MOUs பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்த இங்கே இருக்குது பாருங்கள், வேர்ல்டு ஃபுட் இந்தியா இவங்க டோட்டலாக எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் செக்யூர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1.02 lakh crore. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஒரு 64,000 + டைரக்ட் ஜாப்ஸ், 10 lakh + இன்டைரக்ட் ஜாப் வந்து அக்ராஸ் 18 ஸ்டேட்ஸ் மத்தியில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜாப் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. கிளியர்? இதில் வந்து இந்த வேர்ல்டு ஃபுட் இந்தியா செக்யூர் பண்ண க்ரோர் இன்வெஸ்ட்மெண்ட் தான் இந்த 1.2 lakh crore. கிளியர்? ஸோ இதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு 2 MOU சைன் பண்ணியிருப்பாங்க மேஜராக. அதுதான் இந்த இங்கே இருக்குது பாருங்கள். ஒன்று வந்து டாடா கன்சியூமர் ப்ராடக்ட் லிமிடெட். இவங்க வந்து 2000 crore, எவ்வளோனா 2000 crore இன்வெஸ்ட்மெண்ட்டோட அமௌண்ட்டு. பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்ளை செயின் அண்ட் ப்ரொடக்ஷன் ஸ்ட்ரென்தன் பண்ணணும், ப்ளஸ் ஹை குவாலிட்டி ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இவங்களோட பர்பஸு. யாருன்னா டாடா கன்சியூமர் ப்ராடக்ட் லிமிடெட். ஓகே, இது வந்து ஃபஸ்ட் MOU, டாடா கன்சியூமர் ப்ராடக்ட் லிமிடெட். இது நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஸோ நம்ம வீட்டில் மேக்ஸிமம் இந்த டாட்டா சால்ட்டு லைக் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ டாட்டா வந்து இந்த ஃபுட் ரிலேட்டடில் ப்ராடக்ட்ஸ்லேயுமே வராங்கல்ல. ஸோ அதனால் இங்கே டாட்டாவும் வந்து ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்வளோனா 2000 crore. எவ்வளோ இயர்ஸ்க்குன்னு கேட்டாங்கன்னா 5 இயர்ஸ்க்கு, ஓவர் த நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ்க்கு. ஓகேங்களா? ஸோ 5 இயர்ஸ்க்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த வந்து MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. யார் கூட? மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் இண்டஸ்ட்ரியோட தான் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. கிளியர்? நெக்ஸ்ட்டு பாருங்கள், கோத்ரேஜ் அக்ரோவெட் ப்ரைவேட் லிமிடெட். ஸோ இந்த கோத்ரேஜ் வந்து இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயில், பாம் அண்ட் பெட் ஃபுட் இருக்குல்ல, ஸோ இந்த செக்டார்ஸ்லலாம் இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இது நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஸோ இந்த கோத்ரேஜ் அப்படின்றது மேக்ஸிமம் இந்த டை அந்த கம்பெனி வரும். ஓகேங்களா? ஹேர் டை. ஸோ நம்ம யோசிக்கலாம், இப்போ நம்ம எப்படி இது ஞாபகம் வச்சுக்கலாம்னா
ஏன்டா ஹேர் டையெல்லாம் வந்து ஃபுட்டுக்கு நம்ம படிக்கிறோம் அப்படின்னு கான்ட்ராஸ்ட்டாக ஞாபகம் வச்சுக்கும் போது கூட அது நம்மளுக்கு அந்த இடத்துல கொஞ்சம் க்ளூ மாதிரி கொடுக்கும். ஓகே, ஸோ அப்போ வந்து இவங்க எதில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. ஆயில், பாம் அண்ட் பெட் ஃபுட் செக்டார்ஸில் இம்ப்ளிமெண்ட் எந்தெந்த ஸ்டேட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. ஆந்திர பிரதேஷ், அசாமு, திரிபுரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா. 2 A 2 T 1 M. ஓகே, ஸோ ஆந்திர பிரதேஷ், அசாம், திரிபுரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா. கிளியர்? ஸோ 2 MOU பார்த்தோமா. நெக்ஸ்ட்டு வந்து இன்ஸ்டிடியூஷனல் கொலாபரேஷன். ஸோ இது என்னென்னா லைக் இந்த நிஃப்டெம்னா என்னென்னு ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க. நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி ஆண்டர்ப்ரனர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட். நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி ஆண்டர்ப்ரனர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட். இது வந்து ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குன்னா குந்த்லி, ஹரியானா, அங்கே தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இவங்க வந்து சம் இன்ஸ்டிடியூஷனோட MOU சைன் பண்ணியிருப்பாங்க. அதுதான் இங்கே இன்ஸ்டிடியூஷனல் கொலாபரேஷன் எப்படிங்க. ஓகேங்களா. ஸோ எந்தெந்த இன்ஸ்டிடியூஷனோடன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கிம்ஸ். ஸோ கிம்ஸ் அப்படின்றது உங்களுக்கு நீங்கள் ஃபுல் ஃபார்ம் வேணும்னா அஃபேர்ஸ் க்ளவுடில் ஓப்பன் பண்ணி ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க. லைக் இதில் வந்து ஷார்ட் அப்ரிவேஷனாக தான் லைக் ஷார்ட்டாக தான் இருக்கும். ஸோ ஓகேங்களா. ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் லைக் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் பார்த்தா ஞாபகம் வந்துடும். ஸோ கிம்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ், கிரேட்டர் நோய்டா, உத்தரப்பிரதேஷ். கிம்ஸ் நோய்டா, உத்தரப்பிரதேஷ். நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டியூட் ஆஃப் பயோ ரிசோர்சஸ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். இது எங்கே இருக்குன்னா இம்பால், மணிப்பூர். தேர்ட் ஒன் ரெஜுவோம் தெரபட்டிக், பெங்களூர், கர்நாடகா. ஃபோர்த் ஒன் இன்ஸ்டியூட் ஆஃப் லிவர் அண்ட் பைலரி சயின்சஸ், நியூ டெல்லி. கிளியர்? ஓகே, ஸோ இப்போ இது நம்ம வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இந்த நிஃப்டம் கே. ஸோ இது கேன்னு வந்துச்சுன்னா தான் இது குந்த்லி, ஹரியானாவில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இவங்க ஒரு 4 இன்ஸ்டிடியூஷனோட MOU சைன் பண்ணியிருப்பாங்க. ஒன்று வந்து கிம்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இன்ஸ்டியூட் மெடிக்கல் சயின்ஸ், நோய்டா, உத்தரப்பிரதேஷ். இன்னொன்று இன்ஸ்டியூட் ஆஃப் பயோ ரிசோர்சஸ் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். இது வந்து இம்பால், மணிப்பூர். தேர்ட் ஒன் வந்து ரெஜுவோம். ஓகேங்களா, ரெஜுவோம். நெக்ஸ்ட்டு வந்து அது வந்து பெங்களூரு. ஃபோர்த் ஒன் வந்து ILBSனால் லிவர் பைலரி சயின்சஸ், நியூ டெல்லி. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கான ஃபஸ்ட் லெட்டர் பாருங்கள், GIRL, கேர்ள் அப்படின்ற கிரி அப்படின்ற வார்த்தை வருதா. ஸோ அப்போ அப்படி கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஸ்டேட்ஸும் பார்த்துக்கோங்க. டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர்ஸ் என்னெல்லாம் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா சாக்ஷம் அங்கன்வாடி அண்ட் மிஷன் போஷன் 2.0. இது வந்து இன்டர்லிங்க் ஃபுட் ப்ரைவேட் லிமிடெட். நெக்ஸ்ட்டு வந்து அன்ஃபர்மெண்டட் மயோ டெக்னாலஜி. இது எங்கன்னா ஜிவான் மித்ரா நியூட்ராக்டிக்கல் ப்ரைவேட் லிமிடெட். ஓகேங்களா. ஸோ இது எதுக்காகனா லைக் நியூட்ரிஷன் ஃபோக்கஸ்டு ப்ரோக்ராம் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காகவும் ப்ளஸ் இன்னோவேட்டிவ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவும் தான் வந்து இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா லைக் இவங்களோட வந்து ஒரு டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. யாருன்னா இந்த நிஃப்டம் கே இருக்காங்கல்ல, இவங்க தான் இந்த இன்டர்லிங்க் ஃபுட் ப்ரைவேட் லிமிடெடோடையும் ப்ளஸ் ஜின்வான் மித்ரா நியூட்ராசெட்டிக்கல் ப்ரைவேட் லிமிடெட் இவங்க கிட்ட வந்து ஒரு டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் என்னென்னா அன்ஃபர்மெண்டட் மயோ டெக்னாலஜி, சாக்ஷம் அங்கன்வாடி, மிஷன் போஷன் 2.0. கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் வந்து நிஃப்டம் டி. இது வந்து நம்ம தஞ்சாவூர், தமிழ்நாட்டில் இருக்கிறது. இவங்க வந்து லைக் ஒரு 3 இன்ஸ்டியூட்டோட MOU சைன் பண்ணியிருப்பாங்க. என்விராகோர் லேப் ப்ரைவேட் லிமிடெட். இது எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிரா. கெயின்னா குளோபல் அலைன்ஸ் ஃபார் இம்ப்ரூவ்டு நியூட்ரிஷன். இது வந்து நியூ டெல்லியில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லைக் ஃப்ரூவெட்டெக் ப்ரைவேட் லிமிட்டடோட ஒரு இது MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ MOA மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் யார் கூடன்னு பார்த்தீங்கன்னா MOU வேறு, மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் வேறு. ஸோ இவங்க வந்து ஃப்ரூடெக் ப்ரைவேட் லிமிட்டடோட ஒரு MOUமே வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா EGM ஸ்டார்டிங் லெட்டர் பார்த்திங்கன்னா EGM. ஸோ நம்மளுக்கு எல்லாருக்குமே MGM தெரியும், அந்த மாதிரி இங்கே வந்து லைக் EGM இருக்குது. ஸோ EGM, ஈனா என்விரோகோர் லேபு, ஜீனா கெயினு, இங்கே ஏன் வந்துன்னா தேர்டு இந்த மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் இந்த ஃப்ரூவிடெக் ப்ரைவேட் லிமிட்டோட வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளியர்?
இந்த ஸ்டார்ட் அப் கிராண்ட் சேலஞ்ச் 3.0ஓட வின்னர் தான் இந்த ஃப்ரூ விடெக் பிரைவேட் லிமிடெட். ஸோ இந்த எஃப்ன்றதும் ஞாபகம் வச்சுக்கணும்ல. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஸோ எம்ஜிஎம் சொன்னோன்னா எம்ஜிஎம் வித் ஃப்ரெண்ட்ஸோட போவோம். ஸோ எஃப் ஸ்டார்டிங் லெட்டர். கிளியர்? ஓகே. ஸோ லைக் அதில் வந்து சம் இன்டர்நேஷ்னல் என்கேஜ்மெண்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இங்கே இந்த G2G மீட்டிங் வந்து நடந்திருக்கு. ஸோ இது வந்து யார் எங்கேருந்துலாம் ரெப்ரசன்டேட்டிவ் வந்திருக்காங்க அப்படின்னு ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. G2G மீட்டிங்னா கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் மீட்டிங், அவ்வளோதான். ஜஸ்ட் இது தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். யார் யார் ரெப்ரசன்டேட்டிவ், நியூசிலாந்து, ஜிம்பாப்வே, உகாண்டா. ஃபோக்கஸ் வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் ப்ராசஸிங் இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக இந்த G2G மீட்டிங். நியூசிலாண்டு, ஜிம்பாப்வே, உகாண்டா இந்த 3 கண்ட்ரீஸில் வந்து ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. லைக் செஷன் எக்ஸாம்பிள் அங்கே என்ன வந்து இது பண்ண போகிறாங்கன்னா, ஃபிஷ் டெக் ஃபார் ஃபிஷஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இன்னோவேஷன் இன் ஃபிஷரிஸ் அண்ட் வேல்யூ அடிஷன். ஸோ லைக் இதை பற்றி ஒரு இது மாதிரி தான் அது. ஓகேங்களா, ஜஸ்ட் அது பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த வேர்ல்டு ஃபுட் இந்தியாவோட குளோபல் ஃபுட் ரெகுலேட்டர் சம்மிட் நடந்துச்சுன்னு சொன்னல. ஸோ இதுக்கான ஆர்கனைசர் யாருன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே இருக்குது. ஸோ இதுக்கான ஆர்கனைசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா FSSAI. ஸோ FSSAIனா நம்மளுக்கு தெரியும், ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இவங்க தான் இந்த சம்மிட் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா நியூ டெல்லியில் தான் பண்ணியிருக்காங்க. இதுக்கான தீம் பார்த்துக்கோங்க, எவால்விங் ஃபுட் சிஸ்டம், யாத்தா அன்னம் தாத்தா மன்னா. லைக் அதோட இது வேறு டிரான்ஸ்லேஷனும் சொல்லியிருக்காங்க. ஸோ எவால்விங் ஃபுட் சிஸ்டம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை லான்ச் பண்ணது யாருன்னு கேட்டாங்கன்னா JP நாடா, யூனியன் மினிஸ்டர். எதுக்குன்னா ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேருக்கு. ஸோ இவங்க வந்து ஒரு லோகோவும் வந்து இதில் லான்ச் பண்ணியிருப்பாங்க, டெபிக்ட் வேர்ல்டு மேப்பு. இது வந்து குளோபல் கொலாபரேஷனை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்க ஒரு லோகோ தான் இந்த டெபிக்ட் வேர்ல்டு மேப் அப்படின்றது. கிளியர்? ஸோ லைக் இப்போது இந்த ஆர்கனைசர் பார்த்துக்கணும், ப்ளஸ் தீம் பார்த்துக்கோங்க, லான்ச் பண்ணது யாருன்னு பார்த்துக்கோங்க, லோகோ வந்து பார்த்துக்கோங்க. வேர்ல்டு மேப்பை வந்து டெபிக்ட் பண்ணியிருக்கிறது தான் இதோட லோகோவாக இருக்குது. கிளியர்? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் இதுலேயே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 24th இன்டர்நேஷ்னல் சீ ஃபுட் ஷோவும் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ லைக் இதை இனாக்ரேட் பண்ணது யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி, யூனியன் மினிஸ்டரோட பேர் பார்த்துக்கோங்க, சிராக் பஸ்வான். இவர் தான் வந்து இதை இனாக்ரேட்டும் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. ஸோ இதை ஆர்கனைஸ் பண்ணது யாருன்னு கேட்டாங்கன்னா சீ ஃபுட் எக்ஸ்போர்ட்டர் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா. ஓகே. ஸோ இன்டர்நேஷ்னல் சீ ஃபுட் ஷோ ஆர்கனைஸ் பண்ணது சீ ஃபுட் எக்ஸ்போர்ட்டர் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா. வென்யூ வந்து லைக் நியூ டெல்லி தான். ஃபோக்கஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட சீ ஃபுட் எக்ஸ்போர்ட் அண்ட் குளோபல் மார்க்கெட் லிங்கேஜஸை வந்து பூஸ்டப் பண்ணணும் அப்படின்றது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு நேஷ்னல் அஃபேர்ஸில் நம்ம எல்லாமே பார்த்தது லைக் ஃபுட் ரிலேட்டட் தான். கரெக்டாக? ஃபஸ்ட்டு வந்து வேர்ல்டு ஃபுட் இந்தியா, நெக்ஸ்ட்டு வந்து குளோபல் ஃபுட் ரெகுலேட்டர் சம்மிட்டு, தேர்ட் வந்து இந்த 24th இன்டர்நேஷ்னல் சீ ஃபுட் ஷோ. அவ்வளோதான். ஓகே. ஸோ இதில் வந்து குளோபல் ஃபுட் ரெகுலேட்டர் சம்மிட்கான தீம் வந்து எவால்விங் ஃபுட்டு சிஸ்டம். லான்ச் பண்ணது JP நாடா, ஆர்கனைஸ் பண்ணது வந்து FSSAI. இங்கே வேர்ல்டு ஃபுட் இந்தியாக்கான தீம் பார்த்துக்கோங்க, ப்ராசஸிங் ஃபார் ப்ராஸ்பரிட்டி. ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளியர்? 3. ஓகே. செகண்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அர்பன் அஃபேர் இருக்காங்கள்ல. ஸோ இவங்க வந்து இந்த இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த இனிஷியேட்டிவோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வச் ஷேகர் ஜோடி இனிஷியேட்டிவ். ஓகேங்களா. ஸோ ஸ்வச் ஷேகர் ஜோடி இனிஷியேட்டிவ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அர்பன் அஃபேர் அவங்க தான் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த இனிஷியேட்டிவை. ஓகே. எங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா சோனிபத், ஹரியானா. ஸோ அங்கே தான் வந்து இந்த இனிஷியேட்டிவை வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. லைக் இது எந்த மிஷனுக்கு கீழே இந்த இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வச் பாரத் மிஷன் அர்பன். இதுக்கு கீழே தான் இந்த ஸ்வச் ஷேகர் ஜோடி அப்படின்ற இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. கிளியர்? ஸோ லைக் இதுக்கான நோக்கம் என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்மளோட இந்தியாவில் இருக்க சிட்டிஸ்லாம் இருக்காங்கள்ல. ஸோ அந்த சிட்டிஸில் லைக் இந்த
இப்போ இந்த சுகாதாரம், இந்த லைக் இந்த சீவேஜ் வேஸ்ட்லாம் இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் பற்றி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நாலேஜ் ஷேரிங் வந்து அவங்களுக்கு அதை பற்றி கற்றுத்தரணும் அப்படின்ட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இதை பற்றி ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் வந்து எய்மாக வச்சு தான் இந்த இனிஷியேட்டிவ் அப்படின்றது எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு லைக் ஒரு க்ளீன் சிட்டியாக வந்து அதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ இதில் இந்த ஸ்வச் ஷேகர் ஜோடி இனிஷியேட்டிவில் எப்படி எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னா, மென்டார் சிட்டி மென்டி சிட்டி அப்படின்னு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ மென்டார் சிட்டி அப்படின்றது பார்த்திங்கன்னா லைக் வந்து அவங்க வந்து ஒரு க்ளீனஸ்ட் சிட்டியாக இருப்பாங்க. அவங்க தான் வந்து மென்டாரு. மென்டி சிட்டி அப்படின்றவங்க அந்த க்ளீனஸ்ட் சிட்டிக்கிட்டேருந்து லேர்ன் பண்ணிக்கிறாங்கல்ல, அவங்க வந்து மென்டி சிட்டி. ஓகேங்களா? லைக் இந்த மாதிரி ஜோடி ஜோடியாக எடுத்துகிட்டு வரதுனால இதுக்கு வந்து இந்த ஸ்வச் ஷேகர் ஜோடி இனிஷியேட்டிவ் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் மொத்தம் டோட்டல் சிட்டிஸ் பார்த்திங்கன்னா 72 மென்டார் சிட்டிஸ் கவர் ஆகிருக்கு, 200 மென்டி சிட்டிஸ் கவர் ஆகிருக்கு. ப்ளஸ் வந்து கரண்ட் ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா 21 ஸ்டேட்ஸு 57 மென்டார் சிட்டிஸ் வந்து 163 மென்டி சிட்டிஸை வந்து கைட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கு நம்பர் அவ்வளோ அக்யூரேட்டாக ஞாபகம் வச்சுக்கோனா, ஜஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கோங்க. செலெக்ஷன் பேசிஸ் பார்த்திங்கன்னா இந்த ஸ்வச் சர்வேக்ஷன் ரேங்கிங்கு. ஸோ இந்த ரேங்கிங் அப்படின்றது நம்மளுக்கு இப்போ IBPS POவில் கூட இதில் வந்து ஒரு கொஷின் வந்துருந்துச்சு. லைக் இது வந்து செப்டம்பர் மந்த் நியூஸ் நினைக்கிறேன். ஓகேங்களா? என்ன நியூஸ்னால், இப்போது இண்டோர் அஹ்மதாபாத் இப்போ வந்து ஸ்வச் சர்வேக்ஷன் அவார்டு அப்படின்றது அதில் சூப்பர் ஸ்வச் லீக் சிட்டிஸில் ஃபார் மோர் தென் பாப்புலேஷன் 10 lakh இருக்காங்களே, அவங்களுக்கு அந்த கேட்டகரியில் க்ளீனஸ்ட் சிட்டி அப்படின்ற இது வந்து இண்டோர் வாங்கினாங்க. ஸோ இண்டோர் அந்த கேட்டகரியிலேருந்து தான் நம்மளுக்கு எக்ஸாமில் கொஷின் வந்துருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்வச் சர்வேக்ஷன் 2024 to 25ல் அஹ்மதாபாத் வந்து க்ளீனஸ்ட் பிக் சிட்டி இன் இந்தியா அப்படின்ற இது வந்து வாங்கியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதோடைய லிங்க்கான நியூஸ் தான் இந்த நியூஸ். அது வந்து செப்டம்பர் மந்த் நியூஸ் தான். இதுலேருந்து நம்மளுக்கு ஒரு கொஷினும் வந்துருந்துச்சு. ஸோ அதுக்கான ஒரு லிங்க்டு நியூஸ் தான். ஸோ இதில் மென்டார் சிட்டிஸ் பாருங்கள், டாப் பர்ஃபார்மிங் சிட்டிஸ், அதாவது டாப் 3 ரேங்கர்ஸ் இருக்காங்களா, அவங்க தான் வந்து மென்டார் சிட்டிஸாக வராங்க. மென்டி சிட்டிஸ் வந்து லோயஸ்ட் ரேங்காக இருக்காங்களா, அவங்க வந்து மென்டி சிட்டிஸாக வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த கதை அந்த ஒரு ஃப்ளோவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது மறக்கவே மறக்காது. ஸோ இவங்க இந்த ஸ்வச் ஷேகர் ஜோடி அவங்களோட 8 ப்ரியாரிட்டிஸ் ஏரியாஸ் என்னென்னன்றது பார்த்துக்கோங்க. இம்பார்ட்டண்ட்: விசிபிள் கிளன்லினஸ், waste segregation and transport, scientific processing of waste, access to sanitation, used water management, citizen advocacy, mechanized desludging, grievance redressal. ஓகே, ஸோ இது வந்து இவங்களோட 8 ப்ரியாரிட்டி ஏரியாஸ். ஸோ இது வந்து ஒரு பைலட் ஃபேஸாகவும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க 100 day. ஓகேங்களா? ஸோ மென்டார் மென்டி பேர் டு கிரியேட் ஜாயிண்ட் ஆக்ஷன் பிளான். ஸோ இது மென்டார் மென்டி பேர், அதனால் இந்த இனிஷியேட்டிவ்க்கு ஜோடின்றதும் வந்து இது ஞாபகம் வச்சுக்கோங்க, க்ளூ. ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சிட்டி பேரிங் எப்படி நடக்கும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அது ஜஸ்ட்டு பார்த்துக்கிட்டா போதும். ஓகேங்களா? அதுக்கான நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த நியூஸ் படிக்கும்போது அந்த செப்டம்பரும் வந்து சேர்த்து ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணிக்கோங்க அந்த ரேங்கிங்கை. அதை நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் டெலகிராம் குரூப்லேயும் இந்த PDF-ஓட அட்டாச் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேரோட யூனியன் மினிஸ்டர் மனோகர் லால் கத்தார். ஓகே, ஸோ இது எங்கே இந்த இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணாங்கன்னு கேட்டாங்கன்னா, லைக் அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹரியானா. ஸோ டோட்டலாக இதில் வந்து ஒரு 300 MOUs கிட்ட சைன் பண்ணியிருக்காங்க, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த லேட்டஸ்ட்டாக நடந்த ஸ்வச் சர்வேக்ஷன் ரேங்கிங் இதை பேஸ் பண்ணி தான் மென்டார் சிட்டி மென்டி சிட்டிஸ் அப்படின்றத பிரிக்கிறாங்க, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த நியூஸில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஓகே ஓகே, இதில் தேர்ட் நியூஸ் வந்து செகண்ட் நியூஸே ரிப்பீட் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபோர்த் நியூஸ் லைக் நம்மளுக்கு அஃபேர்ஸ் க்ளவுடில் தேர்ட் நியூஸ் பிரயாஸ், அது வந்து இங்கே ஃபோர்த்தாக நான் போட்டுட்ருப்பேன். ஓகேங்களா? அது பார்த்துக்கோங்க. ஒரு நியூஸ் மட்டும் ரிப்பீட் ஆகிட்ருக்கோம். ஓகே, ஸோ இங்கே பிரயாஸ் அப்படின்னு இருக்கா. ஸோ இந்த பிரயாஸ் அப்படின்றது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இன்டெகிரேட்டட் நியூரோ ரீஹபிலிட்டேஷன் சென்டர். ஓகேங்களா? ஸோ இதை லான்ச் பண்ணது யாருன்னா, யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஆயுஷ் இருக்காங்கல்ல, பிரதாப் யாதவ். ஸோ இவங்க தான் வந்து இதை லான்ச் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ எங்கே லான்ச் பண்ணுறாங்க அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் ஆயுர்வேதா. ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் ஆயுர்வேதா எங்கே இருக்குன்னா, கோவாவில் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பிரயாஸ் அப்படின்றத வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பிரயாஸ் PRAYAS.
ஓகேங்களா. ஸோ இது நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஏன்னா நம்மளுக்கு இப்போ ஆர்பிஐயோட இது வந்து பிரவா அப்படின்ற ஒரு போர்ட்டல்லாம் இருக்குல்ல, ஸோ அதுவும் நம்மளுக்கு எக்ஸாமில் வந்து இருந்துச்சு கரெக்டாக. ஸோ லைக் இந்த பிரயாஸ் அப்படின்றத பார்த்தோன்னே நீங்கள் லைக் இதுதான் அப்படின்னு எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இது வந்து ஆயுஷோடது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இங்கே பாருங்கள் ஏஒய் அப்படின்ற ஒரு லெட்டர் வந்து நடுவில் இருக்கா. ஸோ ஆயுஷ் ஏஒய் ஆயுர்வேதா யோகா. ஸோ அந்த மாதிரி லிங்க் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக ஞாபகம் இருக்கும். இது வந்து இந்தியாவோட ஃபஸ்ட்டு நியூரோ ரீஹபிலிட்டேஷன் சென்டர் எங்கன்னு கேட்டாங்கன்னா, இந்தியாவோட ஃபஸ்ட்டு நியூரோ ரீஹபிலிட்டேஷன் சென்டர். இதை வந்து லான்ச் பண்ணது மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் தான். என்றைக்குன்னா 10th ஆயுர்வேதா டே. அது என்றைக்குன்னா செப்டம்பர் 23 தான் வந்து 10th ஆயுர்வேதா டே. ஓகேங்களா. ஸோ அந்த டேக்கான தீமும் பார்த்துக்கோங்க, ஆயுர்வேதா ஃபார் பீப்புள் அண்ட் பிளானட். அதுதான் வந்து அந்த ஆயுர்வேதா டேக்கான தீமும். ஓகே. ஸோ இதில் லைக் வந்து இவங்க இதில் என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன தெரப்பீஸ்லாம் ஆஃபர் பண்ணுவாங்க அப்படின்றது இங்கே கொடுத்துருக்கேன். அது ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து இது வந்து ஒன் ஆஃப் இட்ஸ் ஃபஸ்ட்டு கைண்ட் சென்டர். எதுக்கு இந்தியாவில் ஆயுர்வேதா ப்ளஸ் மாடர்ன் மெடிக்கல் டிசிப்ளின் வந்து கம்பைன் ஆகி இருக்கிறது. கிளியர். ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ லைக் இதில் இது மட்டும் நீங்கள் பர்டிகுலராக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், வேறு எதுவுமே வேண்டாம். இந்த ஆயுர்வேதா டே இருக்குல்ல, அது 10வது ப்ளஸ் அதோட தீம் வந்து ஆயுர்வேதா ஃபார் பீப்புள் அண்ட் பிளானட்டு. எடிஷன் வந்து 10th எடிஷன் செப்டம்பர் 23 தான் அந்த டே. அந்த ஒகேஷனில் தான் வந்து லைக் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் இது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ். ஓகே, பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸில் ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐயோட ரெகுலேட்டரி அப்டேட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இதில் வந்து நியூஸ் 1 நியூஸ் 2 அப்படின்ட்டு 2ஆக பிரித்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஆர்பிஐயோட ரெகுலேட்டரி அப்டேட்ஸை. ஸோ இப்போ இதில் சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நியூஸ் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பேசல் 3 இருக்குல்ல. ஸோ லைக் நம்மளுக்கு தெரியும் இந்த பேசல் 3 நார்ம்ஸ் பற்றி. பேசல் 1, பேசல் 2, பேசல் 3 பேங்கிங் அவேர்னஸ் அதில் வரும் கரெக்டாக. ஸோ இந்த பேசல் 3 கேபிட்டல் ஸ்டாண்டர்டை பேங்க் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக இருக்க ஒரு அப்டேட்ஸ் தான் இது. ஓகே. ஸோ என்னென்னு பார்க்கலாம், என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். லைக் ஃபஸ்ட்டு வந்து இது என்னது, பிடிஐ பர்பச்சுவல் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து சம் ரிவிஷன்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதுதான் இந்த ரெகுலேட்டரி அப்டேட்டை. கிளியர். இதுலன்னா பர்பச்சுவல் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டை. ஓகே. ஸோ இதில் இன்க்ளூஷன் லிமிட் வந்து எதில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னா, இந்த அடிஷ்னல் டயர் 1 கேபிட்டலில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த அடிஷ்னல் டயர் 1 கேபிட்டல் அப்படின்னு இருக்குல்ல, AT1 கேபிட்டல். ஸோ அப்படின்னா என்னென்னா, இது வந்து ஒரு நம்ம பேங்க்குக்கு வந்து ஒரு சேஃப்டி குஷன் மாதிரி அப்படின்னு சொல்லலாமா. ஓகேங்களா. அடிஷ்னல் டயர் 1 அப்படின்றது. ஸோ இது வந்து என்ன பண்ணுன்னா, ஆர்பிஐ வந்து இந்த குஷனை இன்னும் வந்து ஸ்ட்ராங்கராக வச்சுக்கிறதுக்காக லைக் மோர் லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் கிட்டேருந்து அதெல்லாம் வந்து ரைஸ் பண்ணி விடுவாங்க. ஓகேங்களா. ஸோ எப்படின்னா, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் கிட்டேருந்து வர லாங் டேர்ம் ஃபண்ட்ஸை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி விட்டு இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து லைக் இந்த AT1 அப்படின்னா அடிஷ்னல் டயர் 1 கேபிட்டலு. இது வந்து ஒரு சேஃப்டி குஷன் மாதிரி பேங்க்குக்கு. ஓகே. ஸோ இதில் என்னென்ன அப்டேட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ இதை இஷ்யூ பண்ணது ஆர்பிஐ. ஓகே. ஸோ இது அப்ளிகபிலிட்டி வந்து யார் யாருக்குன்னா, எல்லா ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்குக்குமே, ப்ளஸ் எக்ஸ்க்ளூடிங் எந்தெந்த இதுக்கு கிடையாதுன்னா, ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், பேமெண்ட் பேங்க், RRB இதுக்கெலாம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாயிண்ட் ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளஸ் இது எப்போதுலேருந்து நடைமுறைக்கு வருதுன்னா, அக்டோபர் 1 நடைமுறைக்கு வருது. ஸோ ஃப்ரேம் ஒர்க் என்னென்னா, இந்த பேசல் 3 கேபிட்டல் ரெகுலேஷன்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. லைக் ஓகேங்களா. ஸோ இந்த பர்பச்சுவல் டெப்த் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்றதுனா என்னென்னா, இது வந்து பாண்ட்ஸு எந்த ஒரு மெச்சூரிட்டி டேட்டுமே இதுக்கு கிடையாது. பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட் ஃபார் எவர் பே பண்ணணும். ப்ளஸ் வந்து இது வந்து பர்மனன்ட் ஃபண்ட் வந்து ரைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பாண்டு தான் வந்து இந்த பர்பச்சுவல் டெப்த் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்றது. கிளியர். ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த அடிஷ்னல் டயர் 1 என்ன பண்ணுன்னா, பேங்க்கோட மெயின் கேபிட்டல் வந்து லாஸஸ்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும் எப்போனா பேங்க் வந்து ஒரு ட்ரபிள் ஃபேஸ் பண்ணும்போது. ஸோ அதுதான் வந்து இந்த அதுக்கு தான் யூஸ் பண்ணுற அந்த லிமிட் தான் வந்து அடிஷ்னல் டயர் 1 கேபிட்டல் அப்படின்றது. கிளியர். ஸோ இதுக்கான அப்டேட்ஸ் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இதில் பாருங்கள் நியூவாக என்ன லிமிட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்பச்சுவல் டெப்த் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து லைக் வந்து ஃபாரின் கரன்சிஸ் ஆர் INR டாமினேட்டட் பாண்ட்ஸ் இது வந்து இப்போது
ஏடிஐக்கு கேபிட்டல் அப் டு எவ்வளோ ரிஸ்க் வெயிட்டட் அசட் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. 1.5% ஆஃப் ரிஸ்க் வெயிட்டட் அசட். லைக் இது வந்து இப்போ அப்டேட் பண்ணியிருக்க ஒன்று. லாஸ்ட்டு பிஃபோர் என்ன இருந்துச்சுன்னா லெஸ் தென் ஆஃப் திஸ் 1.5% லிமிட் தான் வந்து ஓவர்சீஸ்க்கு வந்து ரைஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் இப்போ வந்து 1.5% ஆஃப் ரிஸ்க் வெயிட் அசட் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இது சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது எதுக்காகன்னா பேங்க்கோட கோர் கேபிட்டல் பேஸ் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காகவும் ப்ளஸ் ஃபாரினோட கேபிட்டல் ரைசிங் ஃப்ளெக்சிபிலிட்டியை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக தான். கிளியர்? ஸோ இந்த லிமிட் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஓவர்சீஸ் வந்து இஷ்யூ பண்ணுறதுக்கு அப் டு அவங்களுக்கு எவ்வளோ வரைக்கும் லிமிட் வந்து ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5% வரைக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான் இந்த நியூஸ் 1ல். ஸோ இதுக்கான டெஃபினிஷன்ஸ் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பர்பச்சுவல் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்ன, அடிஷ்னல் டயர் 1 கேபிட்டல்னா என்ன, லைக் அது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து செகண்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா RBI tweak SBL அண்ட் கோல்டு லோன் ரூல்ஸ். ஸோ அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ இதில் செகண்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து இந்த எஸ்பிஎல் அண்ட் கோல்டு லோனுக்கான ரூல்ஸ் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எஸ்பிஎல் அப்படின்னா ஸ்மால் பிஸ்னஸ் லோனு, இதுலேயுமே சம் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது என்னென்னு பார்ப்போம். ஸோ என்னென்ன சேஞ்சஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் வந்து அவங்களோட கிரெடிட் ரிஸ்க் ஸ்ப்ரெட் வந்து ஒன்ஸ் 3 இயர்ஸ்க்கு வந்து இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்து இயர்லியராக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு லெஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி தான் இருந்திருக்கு. பட் இப்போ அதை வந்து ஒன்ஸ் இன் 3 இயர்ஸ் அப்படின்றத வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இது வந்து பாரோவருக்கு பெனிஃபிட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பேங்க் வந்து மே லோயர் த ஸ்ப்ரெட் ஆர் ஆஃபர் ஆப்ஷன் டு ஸ்விட்ச் அவங்களோட ஃபிக்ஸ் ரேட் லோன் வந்து அவங்க ரீசெட் பண்ணும்போது ஸ்விட்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து இது ஆஃபர் பண்ணுது. ஸோ இது வந்து பாரோவருக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டாக அமையுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது சிம்பிளாக நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஸ்மால் பிஸ்னஸ்னு இன்றைக்கி வந்து லோன் எடுக்கிறாங்கன்னா பேங்க் வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு ரிஸ்க்கு இதெல்லாம் பேஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து லைக் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஆஃப்டர் 3 இயர்ஸ். இது வந்து ஒரு ஃபேரர் ரேட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேங்களா? ஃபேர் ப்ரைஸிங், பெட்டர் ரிஸ்க் பேஸ்டு லெண்டிங் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அன்றைக்கி அந்த மார்க்கெட் ரேட்டு ப்ளஸ் அதோடைய ரிஸ்க்கு இதெல்லாமே பேஸ் பண்ணி அவங்களோட இன்ட்ரெஸ்ட் இதுவும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க ஆஃப்டர் 3 இயர்ஸ் அப்போது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஸ்மால் பிஸ்னஸ் லோனை. கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு லோன் ஒர்க்கிங் கேபிட்டல் எக்ஸ்பென்ஷன். ஸோ இந்த கோல்டு லோன் ஒர்க்கிங் கேபிட்டல் எக்ஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா இயர்லியராக என்ன இருந்துச்சுன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து லோன் வந்து அகெயின்ஸ்ட் கோல்டு சில்வர் வந்து ஒன்லி ஜுவல்லர்ஸ்க்கு மட்டும்தான் அலோடு இருந்துச்சு. ஆனால் இப்போ ரிவைஸ் பண்ண ரூலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் லோன் அப்படின்றது எந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க யூஸிங் கோல்டை வந்து ரா மெட்டீரியலாக யூஸ் பண்ணுற எந்த பிஸ்னஸ் பண்ணுற இது உங்களுக்குமே வந்து இது வந்து அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் லோன் அப்படின்றது இதோட எய்ம் என்னென்னா எம்எஸ்எம்இ அண்ட் மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து சப்போர்ட் பண்ணணும். ப்ளஸ் அவங்க வந்து கோல்டு இன்புட்டை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்காங்களே அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் எம்எஸ்எம்இஸ்க்கெலாம் வந்து சப்போர்ட் பண்ணுற விதமாக தான் இந்த ரூலை வந்து லைக் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஓவராலாக நம்ம பார்த்ததில் பேசல் 3 கேபிட்டல் ஸ்டாண்டர்டு பேங்க் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபஸ்ட் இதுவு. செகண்ட் நியூஸில் இந்த ஸ்மால் பிஸ்னஸ் லெண்டிங் பார்த்திங்கன்னா மோர் ஃப்ளெக்சிபிள் அண்ட் ஃபேராக இருக்கிறதுக்காக கொண்டு வந்தது. தேர்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோல்டு பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் எம்எஸ்எம்இஸ்லாம் இருக்காங்கள்ல அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற விதமாக இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் லோன் அவங்களுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இதில். ஓகேங்களா? ஸோ தென் வந்து ஆர்பிஐயோட கவர்னர் நேம் பார்த்துக்கோங்க, சஞ்சய் மல்ஹோத்ரா, ஹெட் குவார்ட்டர் மும்பை, மகாராஷ்டிரா. ஓகே. ஸோ இந்த ஆர்பிஐ ரெகுலேட்டரி அப்டேட்டில் வந்து மொத்தம் ஒரு 2 நியூஸாக பிரித்து கொடுத்துருப்பாங்க. நியூஸ் 1, நியூஸ் 2. ஸோ நியூஸ் 2ல் வந்து நம்மளுக்கு இந்த ஸ்மால் பிஸ்னஸ் லோன் அண்ட் கோல்டு லோன் அப்படின்ட்டு 2ஆக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இதில் வந்து இந்த லைக் ரொம்ப சேஞ்சஸ்லாம் ரொம்பலாம் இல்லை. இந்த ஒன்ஸ் இன் 3 இயர்ஸு அதுக்கப்புறமா இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் லோன் வந்து இந்த கோல்டு இன்புட்டை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கவங்களுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த AT1 அடிஷ்னல் டயர் 1 கேபிட்டலில் பார்த்திங்கன்னா அவங்களோட 1.5% வரைக்கும் அவங்க வந்து லைக் ஓவர்சீஸ் இஷ்யூ பண்ணுறதுக்கு வந்து இந்த எந்த பாண்ட் மூலமானா பெர்பெச்சுவல் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த பாண்ட் மூலமாக இது பண்ணியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் அவ்வளோதான். இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம. ஓகேங்களா? ஸோ மெயினாக ஃபஸ்ட் இது வந்து கேபிட்டல் பேஸ் வந்து ஸ்ட்ராங்கர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். ஓகேங்களா? ஸோ இந்த நியூஸ் இவ்வளோ தான். இதை ஜஸ்ட் நம்ம ஒரு வாட்டி இதில் இருக்க கிளான்ஸ் பார்த்தோன்னா போதும் உங்களுக்கு கண்டிப்பாக இது ஞாபகம் இருக்கும். ஓகேங்களா?
நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா இருக்காங்கல்ல, இவங்க வந்து ஒரு கோ லெண்டிங் அக்ரிமெண்ட் வந்து இந்தியா இன்ஃபோ லைன் ஃபினான்ஸ் லிமிட்டடோட சைன் பண்ணியிருப்பாங்க. இது நம்ம ஐஐஎஃப்எல்னா வேறு எதுனா போயிடக்கூடாது. இந்தியா இன்ஃபோ லைன் ஃபினான்ஸ் லிமிடெட் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்களோட ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ என்னென்னா கோ லெண்டிங் அக்ரிமெண்ட் அப்படின்றது தான் சைன் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃபோர்டபுள் கிரெடிட் வந்து ஸ்மால் பாரோவர்ஸ்க்கு வந்து கோல்டு லோன் வந்து அக்ரிகல்ச்சருக்காகவும் அண்ட் அவங்களோட அலைடு ஆக்டிவிட்டீஸ்க்காகவும் ப்ரொவைட் பண்ணுறதுக்கான ஒரு கோ லெண்டிங் அக்ரிமெண்ட்டு தான் பேங்க் ஆஃப் பரோடா ஐஐஎஃப்எல்லோட சைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஐஐஎஃப்எல் ஃபினான்ஸ் அப்படின்றது ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம பேங்க் ஆஃப் பரோடா வச்சு நிறைய நியூஸ் படிச்சுட்ருக்கோம். செப்டம்பர் மந்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேங்க் ஆஃப் பரோடா நியூஸ் வந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ இது இவங்க வந்து நம்ம எப்படி இதுக்கு பர்டிகுலராக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் ஆஃப் பரோடா சி கோ லெண்டிங் அக்ரிமெண்ட்டு யார் கூடனா ஐஐஎஃப்எல்லோட சைன் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக. ஸோ இது வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், அஃபோர்டபுள் கிரெடிட்டு ஸ்மால் பாரோவர்ஸ்க்கு தரப்போகிறாங்க கோல்டு லோன் மூலமாக ஃபார் எந்தெந்த ஆக்டிவிட்டீஸ்க்குனா அலைடு ஆக்டிவிட்டீஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் இதுக்கு ரிலேட்டட் செக்டார்ஸ்க்கெலாம். ஓகேங்களா. இவங்களோட டார்கெட் குரூப்பும் வந்து ஸ்மால் பாரோவர்ஸ் தான். எந்த செக்டாரில் பர்டிகுலராக கேட்டாங்கன்னா அக்ரிகல்ச்சர் செக்டார். ஸோ அதனால இந்த இந்தியாவோட இன்ஃபோ லைன் ஃபினான்ஸ் லிமிடெட் அப்படின்றவங்க இதில் வராங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பிஃபோர் பார்த்த பேங்க் ஆஃப் பரோடா நியூஸ்லாம் வந்து லைக் இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் செக்டாருக்காக எம்ஓயு போட்ட மாதிரி ஞாபகம் இல்லை. பட் அதனால் இது பார்க்குற போது ஸோ உங்களுக்கு கொஞ்சம் கோ லெண்டிங்கு, ஸோ சிபிசி லெண்டிங்னா ஐஐஎஃப்எல் ஃபினான்ஸு. ஓகேங்களா. ஸோ டார்கெட் ஏரியாஸ் பார்த்துக்கோங்க, செமி அர்பன் அண்ட் ரூரல் ரீஜியன்ஸு. எதுலனா அன்டிசர்வ்ட் அண்ட் அன்பேங்க்டு கஸ்டமர்ஸ் இருக்காங்கள அவங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணுற விதமாக தான் இந்த அக்ரிமெண்ட் வந்து இது இருக்குது. ஓகே. ஸோ அவ்வளோதான் இதில். இது வந்து ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனும் ப்ரொமோட் பண்ணுது. அதுதான் அந்த டார்கெட் ஏரியாஸில் இருக்க பாயிண்ட் சொல்லுது பாருங்கள். செமி அர்பன் அண்ட் ரூரல் ரீஜனில் இருக்க அன்டிசர்வ்டு அண்ட் அன்பேங்க்டு கஸ்டமர்ஸ்னால் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனை ப்ரொமோட் பண்ணுற விதமாகவும் தானே இருக்குது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் எஃப்எல் ஐஐஎஃப்எல் அப்படி கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ். ஸோ தேர்ட் நியூஸ் என்னென்னா, டாடா ஏஐஜி ஜென்ரல் இன்சூரன்ஸ் இருக்காங்கல்ல, இவங்க வந்து ஈக்விட்டஸ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கோட ஒரு டைஅப் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. எதுக்காகனா இன்சூரன்ஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்காக. அவங்களோட இன்சூரன்ஸ் ஆக்சஸ் வந்து போத் அர்பன் அண்ட் ரூரல் ஏரியாஸில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக. ஸோ சொல்ல போனால் ஒரு பேங்க் அஷூரன்ஸ் அக்ரிமெண்ட்டு. ஸோ ஒரு பேங்க்கு ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியோட அக்ரிமெண்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து அது மூலமாக இது பண்ணுறதுக்காக எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த பேங்க் அஷூரன்ஸ் அக்ரிமெண்ட் அப்படின்றத சைன் பண்ணுவாங்க. கரெக்டாக. ஸோ இது வந்து பேங்க் அஷூரன்ஸ் பார்ட்னர்ஷிப் யாருக்கும் இடையில கேட்டாங்கன்னா டாடா ஏஐஜியும் ஈக்விட்டஸ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து ரூரல் அண்ட் அர்பன் ஏரியாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. கிளியர். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அக்டோபரில் படிக்கிற ஃபஸ்ட்டு பேங்க் அஷூரன்ஸ் அக்ரிமெண்ட்டு டாடா ஏஐஜியும் ஈக்விட்டஸ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் தான் அப்படின்றத ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம. ஓகே. இது வந்து ஃபஸ்ட்டு பேங்க் அஷூரன்ஸ் நம்ம இப்போ அக்டோபரில் படிக்கிறது. ஸோ இவங்களோட கோல் என்னன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். நான் லைஃப் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட், மோட்டார், ஹெல்த், ட்ராவல், பர்சனல், ஆக்சிடெண்ட் இதெல்லாமே ஈக்விட்டாஸ் கஸ்டமர்ஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்காக. ப்ளஸ் வந்து இவங்க வந்து செமி அர்பன் அண்ட் ரூரல் மார்க்கெட்டில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. எதுக்காகனா அவங்களோட இன்சூரன்ஸ் பெனிட்ரேஷனை பூஸ்டப் பண்ணுறதுக்காக. கிளியர். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் நியூஸ் பாருங்கள். ஆக்சிஸ் பேங்க்கும் ஃப்ரீ சார்ஜ் லான்ச். ஸோ ஆக்சிஸ் பேங்க் வந்து ஃப்ரீ சார்ஜ் அப்படின்றவங்களோட பார்ட்னர்ஷிப் போட்டு இந்தியாவோட ஃபஸ்ட்டு கோல்டு பேக்டு கிரெடிட் லைன் ஆன் யூபிஐ அப்படின்றத வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஆக்சிஸ் பேங்க் அண்ட் ஃப்ரீ சார்ஜ் ஆக்சிஸ் பேங்க் அண்ட் ஃப்ரீ சார்ஜ். ஸோ இது நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஆக்சிஸ் பேங்க் இருக்காங்கல்ல, அந்த ஆக்சிஸ் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நிறைய அந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு நிறைய ஃப்ரீ அமௌண்ட்ஸ் வந்து கிரெடிட் ஆகும், கேஷ்பேக் மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆக்சிஸ் பேங்க்கு ஃப்ரீ சார்ஜ். ஓகேங்களா. இந்தியாவோட ஃபஸ்ட்டு கோல்டு பேக்டு கிரெடிட் லைன் ஆன் யூபிஐ அப்படின்றத வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ கோல்டு பேக்டு கிரெடிட் ஃபெசிலிட்டி ஆன் யூபிஐ மூலமாகவே கோல்டு பேக்டு கிரெடிட் ஃபெசிலிட்டி அப்படின்றத வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ கைட்லைன்ஸ் வந்து கொடுத்தது யாருன்னா என்பிசிஐ தான்.
ஸோ எந்த பிளாட்ஃபார்ம் மூலமானா யூபிஐ. இதில் பெனிஃபிஷியரிஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க்கோட கஸ்டமர்ஸ் லைக்ஸ் எம்எஸ்எம்இஸில் செல்ஃப் எம்ப்ளாய்டு மர்ச்சன்ட்ஸ் இவங்களுக்கு எல்லாருக்குமே இதில் வந்து பெனிஃபிட்டியரிஸ். ஓகேங்களா. ஸோ இது என்னென்னா ஒர்க்கிங் கேபிட்டல் ஆக்சஸ், பிஸ்னஸ் க்ரோத், ஃபினான்ஸ் அண்ட் லிக்விடிட்டி சப்போர்ட் எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். ஓகே. ஸோ இந்த கிரெடிட் லைன் அப்படின்னா என்னென்னு பாருங்கள். இது வந்து அவங்களோட லீவரேஜ் கோல்டு ஹோல்டிங் வந்து இன்ஸ்டன்ட் அண்ட் ஃப்ளெக்சிபிள் கிரெடிட்டாக வந்து கஸ்டமர்ஸ் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஃபுல்லி டிஜிட்டல் தான். ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டியும் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் யூபிஐ மூலமாகவும் ஃப்ரீ சார்ஜ் மூலமாகவும். ப்ளஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த அமௌண்ட் நம்ம எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணுறோமோ அதுக்கு பேஸ் பண்ணி தான் இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ரீபேமெண்ட் பார்த்திங்கன்னா லைக் இது எந்த ஒரு பிரான்ச் விசிட்டோ ரெக்வயர் தேவையில்லை. லைக் இதுலேயே வந்து நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து ஃபோன்பே இருக்காங்களே, ஃபோன்பே மாஸ்டர் கார்ட் சேர்ந்து டேப் அண்ட் பே ஃபீச்சர் வந்து கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட் இந்தியாவில் வந்து கொண்டு வரணுன்றதுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க. டேப் அண்ட் பே அப்படின்ற ஃபீச்சரு. ஓகேங்களா. யாருன்னா ஃபோன்பே மாஸ்டர் கார்டோட கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. இது ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபோன்பே எந்த இதோடன்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கோடன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கார்டு, ஃபோன்பே மாஸ்டர் கார்டு. ஓகே. ஸோ டேப் அண்ட் பே ஃபீச்சர். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டிவைஸ் பேஸ்டு டோக்கனைசேஷன் அப்படின்றது செக்யூர் டிரான்சாக்ஷனுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இது கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட் பை டேப்பிங் என்எஃப்சியோட எனேபிள்டு ஸ்மார்ட் ஃபோன் அட் பாயிண்ட் ஆஃப் சேல் டெர்மினல்ஸ் லைக் அதெல்லாம் வேண்டாம். ஓகே. நீங்கள் டேப் அண்ட் பே ஃபீச்சர் என்ன நெட்வொர்க்னா ஃபோன்பே மாஸ்டர் கார்டோட சேர்ந்து தான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. லைக் அந்த டெக்னாலஜி மட்டும் பார்த்துக்கோங்க. டிவைஸ் பேஸ்டு டோக்கனைசேஷன் ஃபார் செக்யூர் டிரான்சாக்ஷனுக்காக. ஸோ இதில் எலிஜிபிள் யூசர்ஸ் யார் யாருன்னு சொல்லியிருக்காங்கன்னா மாஸ்டர் கார்டோட கிரெடிட், டெபிட் அண்ட் ப்ரீபெய்ட் கார்டு ஹோல்டர்ஸ் எல்லாருமே வந்து லைக் இதை வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபாஸ்ட், செக்யூர் அண்ட் ஃப்ரிக்ஷன்லெஸ் கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட்டு எங்கன்னா இந்த ஷாப்ஸு, இ-காமர்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ் அங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஜஸ்ட் அவ்வளோதான். இது வரைக்கும் பார்த்துக்கோங்க இதில். ஓகே. ஸோ இது வந்து மாஸ்டர் கார்டோட ப்ரெசன்ஸ் வந்து இந்தியாவோட ஃபின்டெக் எக்கோசிஸ்டமில் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான ஒரு இதுவாகவும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கோட அவுட்லுக் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் நியூஸு இது வந்து எக்கனாமி நியூஸு. ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கோட அவுட்லுக் வந்து எக்கனாமி நியூஸு. ஓகே. ஸோ இதில் இந்த ஜிடிபி ஃபோர்காஸ்ட் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ லைக் இந்த ஜிடிபி ஃபோர்காஸ்ட் அப்படின்றது நம்ம எக்ஸாம் போகும்போது பார்ப்போம்ல, அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. லைக் ஏன்னா இதை மாறிட்டே இருக்கும்ல, ஸோ அதனால். ஸோ ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கோட அவுட்லுக்கு. ஸோ லைக் அதுக்கு டைட்டில் பார்த்துக்கோங்க. க்ரோத் ஸ்லோஸ் ஆஸ் ஏ நியூ குளோபல் ட்ரேட் என்விரான்மெண்ட் டேக் ஷேப் செப்டம்பர் 2025. ஸோ லைக் அதோட டைட்டில் அது ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து வேறு என்ன இதில் பார்த்துக்கணுன்னா இந்த ஃபோர்காஸ்டிங்லாம் வந்து நம்ம ஃபைனலாக பார்த்துக்கலாம். அதே மாதிரி யூஎஸ் டேரிஃப் அஃபெக்டிங் வந்து 60% ஆஃப் இந்தியாவோட மர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட் வந்து அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. சர்வீஸ் எக்ஸ்போர்ட் வந்து ஸ்ட்ராங் அண்ட் கீ க்ரோத் டிரைவராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 பாயிண்ட் மட்டும் இதில் பார்த்துக்கோங்க. ஓகே. இப்போதைக்கு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எக்கனாமிஸில் செகண்ட் நியூஸு. டாடா ஸ்டீல் இருக்காங்களே, நெதர்லாண்ட் கவர்மெண்ட்டோட ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருப்பாங்க. டாடா ஸ்டீலு இன்றைக்கி வந்து 2வது டாட்டா நியூஸ் படிக்கிறோம். டாடா ஸ்டீலு 2வதா 3rd ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வந்து டாட்டா ஃபுட் ப்ராடக்ட் லிமிட்டட்னு ஒன்று ஃபஸ்ட்டு படித்தோம். நெக்ஸ்ட்டு வந்து டாட்டா ஏஐஜி பேங்க் அஷூரன்ஸ் படித்தோம். இப்போ 3rd வந்து டாட்டா ஸ்டீல். ஓகேங்களா. ஸோ இவங்க வந்து ஒரு நெதர்லாண்ட் கவர்மெண்ட்டோட ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருப்பாங்க. எதுக்காகனா டீகார்பனைசேஷன் ப்ராஜெக்ட்டுக்காக. ஓகே. ஸோ நெதர்லாண்ட் கவர்மெண்ட்டோட. ஸோ இந்த டீகார்பனைசேஷன் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்களே, ஸோ அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா லைக் சிம்பிள்ங்க. ஒரு நம்மளோட கார்பன் அப்படின்ற பொல்யூஷன். ஓகேங்களா. ஸோ கார்பன்னா பொல்யூஷன். லைக் இதை வந்து ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் லைக் பவர் ஜென்ரேஷன், டிரான்ஸ்போர்ட், இண்டஸ்ட்ரி இதுலேருந்து இதை ரெடியூஸ் பண்ணணும், ரிமூவ் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த டீகார்பனைசேஷனுக்கான இது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டீகார்பனைசேஷன் ப்ராஜெக்ட்னா நம்ம என்னெல்லாம் சொல்லலாம்னா, இப்போ எல்லாருமே நம்ம வந்து ரினியூவபிள் எனர்ஜிக்கு வந்து ஸ்விட்ச் ஆகிட்டு இருக்கோம்ல, ஸோ இதை சொல்லலாம். தென் எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு வந்து ஸ்விட்ச் ஆகிட்டு இருக்கோம். இது வந்து என்ன பண்ணும், பெட்ரோல் அண்ட் டீசல் யூஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுது. கரெக்டாக. அதே மாதிரி க்ரீன் மேனுஃபேக்சரிங்க்கு போயிட்டுருக்கோம் இப்போது. ஸோ ட்ரீ பிளான்டிங் அண்ட் கார்பன் கேப்சர். ஸோ இது வந்து CO2 வந்து ஹேர்லேருந்து அப்சர்வ் பண்ணிடுது. ரினியூவபிள் எனர்ஜிக்கு ஸ்விட்ச் ஆகிறதுனால என்ன ஆகுது, நம்ம வந்து கோல் பவருக்கு பதில் சோலார் ஆர் விண்டு வந்து இன்ஸ்டடாக யூஸ் பண்ணுறோம். கரெக்டாக. ஸோ லைக் இது எல்லாமே வந்து டீகார்பனைசேஷன் தான். ஓகேங்களா. ஸோ என்னென்னா
ரிமூவிங் ஆர் ரெடியூசிங் கார்பன் ஆர் பொல்யூஷன், அதாவது கார்பன்னா பொல்யூஷன், இது வந்து ஃப்ரம் நம்மளோட ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் லைக் அதுதான் பவர் ஜென்ரேஷன், டிரான்ஸ்போர்ட், இண்டஸ்ட்ரீஸ், இதுலேருந்துலாம் ரெடியூஸ் பண்ணுறது தான் வந்து இந்த டீகார்பனைசேஷன். ஸோ இதுக்காக தான் டாடா ஸ்டீல் அப்படின்றவங்க நெதர்லாண்ட் கவர்மெண்ட்டோட வந்து MOU சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதில் லைக் எந்தெந்த பார்ட்டிஸ் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. டாடா ஸ்டீல் லிமிடெட், கவர்மெண்ட் ஆஃப் நெதர்லாண்ட், நார்த் ஹோலாண்டு, இவங்களும் வந்து இதுவாயிருக்காங்க. ஸோ நான் பைண்டிங் ஜாயிண்ட் லெட்டர் ஆஃப் இன்டென்ட் ஃபார் டீகார்பனைசேஷனுக்காக பை ஹூமு இந்த 3 பேர், நெதர்லாண்ட் கவர்மெண்ட்டோட, ப்ரொவின்ஸ் ஆஃப் நார்த் ஹோலாண்டு ப்ளஸ் டாடா ஸ்டீல். ஸோ ஃபண்டிங் சப்போர்ட் அமௌண்ட் பார்த்துக்கோங்க, அப் டு வந்து €2 பில்லியன் வந்து டச் கவர்மெண்ட்காக, ப்ளஸ் 300 மில்லியன், 2 பில்லியனு 300 மில்லியன் வந்து EU இனோவேஷன் ஃபண்டுக்காக, ப்ளஸ் பேலன்ஸ் வந்து டாடா ஸ்டீல் நெதர்லாண்ட் கேஷ் ஃப்ளோ ப்ராஜெக்ட் டெப்ட் அண்ட் டாடா ஸ்டீல் ஃபண்டிங்கு. இதோட ஆப்ஜெக்டிவ் வந்து லோ CO2 ஸ்டீல் ப்ரொடக்ஷன் வந்து டிரான்சிஷன் கொண்டு வரணும் அப்படின்றது தான். ஸோ லைக் அதுதான் சொன்னல, ரெடியூஸ் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது, லைக் இதுதான் இந்த டீகார்பனைசேஷன் அப்படின்றது. இதில் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இந்த 2 பில்லியன் வந்து டச் கவர்மெண்ட்லேருந்து ஃபண்டு இது பண்ணியிருக்காங்க. EU இனோவேஷன் ஃபண்ட் வந்து 300 மில்லியன் வந்து ஃபண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. பேலன்ஸ் வந்து நம்மளோட டாடா ஸ்டீல், நம்மளோட இதில் டாடா ஸ்டீல் நெதர்லாண்டு அவங்களும் ப்ளஸ் டாடா ஸ்டீல் ஃபண்டிங் இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பேலன்ஸ் இருக்குதுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எமிஷன் ரெடியூஷன் டார்கெட் வந்து எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 5.4 மில்லியன் டன் ஆஃப் CO2 ஆனுவலி வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸில் வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்ற டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ 5.4 மில்லியன் கிட்ட. ஸோ இதை வந்து லைக் ஃபேஸ் 1 அப்படின்றத பிரிச்சிருக்காங்கல்ல. ஸோ இதில் வந்து லைக் என்னென்ன டீகமிஷன் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. பிளாஸ்ட் ஃபர்னன்ஸ் 7 அண்ட் கோக் அண்ட் கேஸ் பிளான்ட் 2. லைக் என்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்கன்னா டைரக்ட் ரிடக்ஷன் பிளான்ட்டும் ப்ளஸ் எலக்ட்ரிக் ஆர்க் ஃபர்னன்ஸு இதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க. இனிஷியலாக பவர் பண்ணது நேச்சுரல் கேஸு. ஓகேங்களா? இப்போ வந்து டிரான்சிஷன், இது நேச்சுரல் கேஸ்லேருந்து ஹைட்ரோஜன் அண்ட் பயோமித்தேனுக்கு வந்து டிரான்சிஷன் பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ ஜஸ்ட் இதெல்லாம் பார்த்துக்கிட்டா போதும். ஓகேங்களா? இதில் வந்து இந்த 5.4 மில்லியன் டன்ஸ் ஆஃப் CO2 வந்து ஆனுவலி வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸில் வந்து ரெடிக்ஷன் டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அதே மாதிரி இது EU கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம் கோலை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்குமே இந்த பாலிசி அப்படின்றது சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டீகார்பனைசேஷனாலே நம்மளுக்கு ஒரு இதுலேருந்து ரெடியூஸ் பண்ணுறது தான். லைக் அதுக்கு நீங்கள் வந்து இந்த ரினியூவபிள் எனர்ஜி அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக. ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்பாயின்மெண்ட்ஸ். அப்பாயின்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு MD and CEO அப்பாயின்மெண்ட்ஸ் தான் சொல்லி பார்க்க போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ லைக் இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஓகே, ஸோ யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவோட MD and CEOவாக யாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஆஷிஷ் பாண்டேவை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க 3 வருஷத்துக்கு. ஆஷிஷ் பாண்டே மணிமேகலையே ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணது யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா மணிமேகலை தான் வந்து MD and CEOவாக படிச்சிருக்கேன். பட் இப்போ அவங்கள ரீப்ளேஸ் பண்ணி ஆஷிஷ் பாண்டே வராங்க. மணிமேகலையை ரீப்ளேஸ் பண்ணி ஆஷிஷ் பாண்டே வராங்க. நெக்ஸ்ட்டு கல்யாண் குமார், இவங்க வந்து சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவோட MD and CEOவா. இவங்க யாரை ரீப்ளேஸ் பண்ணுறாங்கன்னா மட்டம் வெங்கட ராவ் இவங்களை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. கல்யாண் குமார் மட்டம் வெங்கட ராவை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. ஸோ 3 இயர்ஸ்க்கு. ஸோ இது நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா கல்யாண் குமார் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவா, ஸோ மட்டம் வெங்கட ராவ். ஸோ இந்த வெங்கட அப்படின்றது லைக் அந்த பெருமாளை குறிக்கிற மாதிரி இருக்குல்ல. ஸோ திருப்பதியில் போய் எல்லாருமே கல்யாணம் பண்ணுவாங்கள்ல. ஸோ கல்யாண் குமார் மட்டம் வெங்கட ராவ் அப்படி ஞாபகம் வச்சுட்டா உங்களுக்கு இந்த வார்த்தை ஈஸியாக நேம் நான் டக்குன்னு ஞாபகம் வரும். ஸோ சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஸோ ஆந்திராவில் திருப்பதியில் வர கலெக்ஷனே வந்து ஓவரால் இந்தியாவுக்கே வந்து ஒரு அமௌண்ட் வந்து போதும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு அதில் கலெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு லைக் க்ளூக்காக. ஓகே, ஸோ ஜஸ்ட் இது வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்களா. ஸோ இதில் ஆஷிஷ் பாண்டே வந்து அவரோட கெரியர் வந்து கார்ப்பரேஷன் பேங்க் மும்பையில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து CGM COO ரோலாக இருந்திருக்காரு. அது ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. லைக் அவர் எங்கே கரியர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்னா கார்ப்பரேஷன் பேங்க் மும்பை. கல்யாண் குமார் பார்த்திங்கன்னா ரூரல் டெவலப்மெண்ட் ஆஃபீஸராக இருந்திருக்காங்க UBIயில். ஓகே, 1995 அவரோட கரியர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க.
ஸோ இவர் எடுத்துகிட்டு வந்திருக்க இனிஷியேட்டிவ்ஸ் பார்த்துக்கோங்க. லைக் HR ப்ரோக்ராம் யூனியன் பவிஷ்யா, யூனியன் பிரர்னா, அதுக்கப்புறமா PNB உதான், PNB பலாஷ், இதெல்லாமே இவர் வந்து எடுத்துகிட்டு வந்த இனிஷியேட்டிவ்ஸ். ஜஸ்ட் அது பார்த்துக்கோங்க போதும். ஓகேங்களா? ஸோ லைக் இதை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் இந்த அப்பாயின்மெண்ட்ஸில். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேரா ஆர்ச்சரி, வேர்ல்டு 15th வேர்ல்டு பேரா ஆர்ச்சரி சாம்பியன்ஷிப் வந்து நடந்திருக்கு. எங்கன்னா சவுத் கொரியா, குவாங்ஜூ அப்படின்ற இடத்துல 15th வேர்ல்டு பேரா ஆர்ச்சரி சாம்பியன்ஷிப்பு. இது ஆர்கனைஸ் பண்ணது யாருன்னா வேர்ல்டு ஆர்ச்சரி, அவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 239 அத்லெட்ஸு ஃப்ரம் 47 கண்ட்ரீஸ்லேருந்து. ஸோ இதில் வந்து நம்மளோட இந்தியா வந்து செகண்ட் பிளேஸில் இருக்காங்க. டாப் 5 நேஷன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா சைனா, இந்தியா, மங்கோலியா, டர்க்கி, சவுத் கொரியா. ஓகே, இது நடந்ததுமே சவுத் கொரியாவில். சவுத் கொரியா வேர்ல்டு பேரா ஆர்ச்சரி 15th எடிஷன் 5வது பிளேஸில் சவுத் கொரியா இருக்காங்க. இந்தியா வந்து 2 கோல்டு, 2 சில்வர், 1 பிரான்ஸு, மொத்தம் 5 மெடல் இந்தியா வந்து வின் பண்ணியிருக்காங்க. சைனா தான் இந்த இதில் லீடிங்கில் இருக்காங்க பேரா ஆர்ச்சரி சாம்பியன்ஷிப்பில். ஓகே. ஸோ இதில் இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா உமனோட காம்பவுண்ட் இண்டிவிஜுவல் ஷீதல் தேவி கோல்டு வின் பண்ணியிருக்காங்க. மென்னோட காம்பவுண்ட் இண்டிவிஜுவலில் வந்து டோமன் குமார், இவங்களும் கோல்டு வின் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ கோல்டு வின் பண்ணவங்களோட நேம் மட்டும் பார்த்துக்கோங்க. ஷீதல் தேவி, டோமான் குமார், பேரா ஆர்ச்சரி சாம்பியன்ஷிப்பு. ஓகே. வேர்ல்டு ஆர்ச்சரியோட ஹெட் குவார்ட்டர் வந்து லசானே, ஸ்விட்சர்லாண்டு. ஓகே. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான நியூஸ் ஓவர். ஸோ இதுக்கான PDFமே நான் வந்து குரூப்பில் ஷேர் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ தேங்க்யூ.